ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நிலைய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி நேயர்களே, வைகாசி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் புதன் 12ல் இருந்து ராசியில் குரு இருப்பது வெகு சிறப்பான ஒரு முன்னேற்றம். அதே இது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதும் 8-9 கூடிய பாக்கியாதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பதும் வெகு முன்னேற்றங்கள். அதே இது வைகாசி மாதம் 12ஆம் தேதி ராசிநாதன் புதன் ராசியிலே அமர்ந்து வைகாசி 12 ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பயிற்சியாகி கடகராசியில் வருவதும் 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். சுயதொழில் புரிவோருக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தும். அதே இது சனி இரும்பு உருக்காலை சம்பந்தப்பட்ட துறைகள் முன்னேற்றங்களும், லக்னத்துக்கு ராசிக்கு 12ல் உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதும், அப்புறம் ராசியிலே சுக்கிரன் வருவதும் கலைத்துறையில் நல்ல முன்னேற்றங்களும், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் முன்னேற்றங்களும், ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட துறையில் நல்ல வருவாயை ஏற்படுத்தும். செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பது ரியல் எஸ்டேட்டு, ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை போன்ற துறைகளில் எல்லாம் நல்ல வருவாயை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மிதுனராசி நேயர்கள் பூராமே ஐடி பில்டு, சாஃப்ட்வேர் லைனு, இந்த எழுத்து பத்திரிகை துறை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். புதிய வேலையை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலையில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். இந்த மிதுனராசி நேயர்கள் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அது வெளியூர் சென்று படிக்கக்கூடியது, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இந்த மிதுனராசி நேயர்கள் பூராமே பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களை உண்டாக்கும். இந்த மாதம் குரு சாதகமாக இருக்கிறாரு. அதேமாதிரி ராசிநாதனும் சாதகமாக இருக்கிறாரு. 5 கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு 12ல் ஆட்சி பெற்றிருந்தாலும் ராசியிலே வந்துடுறாரு. பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு சுப விரய செலவுகள் பண்ணக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அது கல்யாண சுப விரயம் எல்லா அமைப்புகளுமே அந்த முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த மிதுனராசி நேயர்கள் பூராமே நல்ல ஒரு இந்த மாதம் அற்புதமான மாதமாக வைகாசி மாதம் அமையும். இந்த வைகாசி மாதம் ஏற்கனவே திருமணம் முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவியில் நல்ல ஒற்றுமைகள் உண்டாக்கும். பொருளாதாரத்தில் புதிய தொழில் தொடங்கி பொருளாதாரத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த மிதுனராசி நேயர்கள் பூராமே புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.